அதாவது வருடா வருடம் தங்களுடைய அப்பா அம்மா காலமான திதியில அவர்களுக்கு ஸ்ராத்தம் பண்ணணும். அதுக்கு பிரத்யாப்திக ஸ்ராத்தம் அப்படின்னு பெயர். அந்த திதிய நிர்ணயம் பண்ணி எந்த திதியில ஸ்ராத்த திதி அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணி அன்றைய தினத்துல தான் அவளுக்கு ஸ்ராத்தம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதுல இந்த ஐப்பசி மாசம் துலா மாசம் கிருஷ்ணபக்ஷ துவாதசி இந்த வாக்கிய கணித ரீதியா பார்த்தோம் அப்படின்னா ஐப்பசி 1ஆம் தேதி துவாதசி திதியா இருக்கு. அதே மாதிரி ஐப்பசி 30ஆம் தேதி துவாதசி திதியா இருக்கு. அதாவது அக்டோபர் 18ஆம் தேதியும் நவம்பர் 16ஆம் தேதியும் 2 நாளுமே துவாதசி திதி இருக்கு. இந்த 2 திதியும் சங்கிரமண தோஷ துஷ்டமா இருக்கு. அதாவது ஐப்பசி 1ஆம் தேதி வரக்கூடிய துவாதசி துலாரவி சங்கிரமண அந்த ஒரு தோஷத்தோட சேர்ந்ததாக இருக்கு. அதே போல் இந்த 16ஆம் தேதி வரக்கூடிய அந்த துவாதசி இருக்கே நவம்பர் 16, அதாவது ஐப்பசி 30ஆம் தேதி வரக்கூடிய துவாதசி, அதுவும் விருஷ்டிக ரவி, அதாவது கார்த்திகை மாசம் அன்றைய தினமே 39 நாழிகை 9 வினாடிக்கு பிறக்கிறதுங்கிறதுனால அந்த விருஷ்டிக ரவி அந்த சங்கிரமண புண்ணிய காலம் இருக்கே அந்த சங்கிரமண தோஷ துஷ்டமா இருக்கு. இப்படி 2 துவாதசியுமே ஐப்பசியில வரக்கூடியதான 2 துவாதசி தேய்பிரை துவாதசியுமே இந்த தோஷத்தோட கூடியிருக்கு அப்படிங்கிறதுனால என்றைய திதியில துவாதசி ஸ்ராத்தத்தை ஆச்சரிக்கணும் அப்படின்னா 2வது துவாதசியில தான் ஐப்பசி மாச கிருஷ்ணபக்ஷ துவாதசி திதி ஸ்ராத்தத்தை ஆச்சரிக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திரம். அப்படிங்கிறதுனால ஐப்பசி மாச கிருஷ்ணபக்ஷ துவாதசி திதி ஸ்ராத்தத்தை வாக்கிய கணித ரீதியாக நவம்பர் மாசம் 16ஆம் தேதி ஐப்பசி 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆச்சரிக்கணும்.